நம்ம விருத்தாச்சலம் இன்னைக்கு விதை திருவிழாவுக்கு வந்திருக்கோம். விதை திருவிழாவில் இயற்கை முறையில விவசாயம் பண்ற ஒரு அனுபவ விவசாயம் நம்ம சந்திக்க இருக்கிறோம். அவங்களுடைய அனுபவங்களை நம்மள்ட்ட ஷேர் பண்ணிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எத்தனை வருஷமா சார் இயற்கை விவசாயம் பண்றீங்க? நான் ஒரு 11 வருஷமா இயற்கை விவசாயம் 11 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க சார். எத்தனை ஏக்கர் சார் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ இயற்கை விவசாயத்துல ஒரு 8 ஏக்கர். 8 ஏக்கர் பண்றீங்களா? எப்படி சார் ஏக்கருக்கு இயற்கை விவசாயம் பண்ணும்போது எவ்வளவு சார் விளைச்சல்? எனக்கு வந்து சிவப்பு நெல்லா இருந்தா, சிவப்பு ரக நெல் இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு 14 மூட்டை வரும். 14 மூட்டை. ஓகே சார். வெள்ளை ரகமா இருந்தா ஒரு 18 மூட்டையில இருந்து 19 மூட்டை. ஒரு மூட்டை எத்தனை கிலோ சார்? 63 கிலோ. 63 கிலோ. ஓகே சார். என்னென்ன ரகம் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு 15 ரகம் எடுத்துட்டு நம்ம 15 ரகம். ஒன்னொன்னா சொல்ல முடியுங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இப்ப மைசூர் மல்லி வயல்ல இருக்கு. அப்புறம் கரும்பு கொஞ்சம் ஒரு 4 ஏக்கர் போட்டிருக்கோம். ஆர்கானிக்லேயே கரும்பு போட்டிருக்கோம். அப்புறம் ஏஎஸ்சி 16 ஒரு 3 ஏக்கர் நட்டுருக்கோம். போன சம்பாவில் வந்து கருப்பு கோணி, கருங்குருவை, மாப்பிள சம்பா, மணிச்சம்பா, தூய மல்லி இதெல்லாம் போன சம்பா. இப்போ திருப்பி அடுத்த சம்பாவில் வந்து திருப்பி இப்போ நம்ம ஒரு 4-5 ரகம் திருப்பி இருக்கும். நம்ம வந்து சான்றிதழ் பெற்றது, அங்கக சான்றிதழ் பெற்ற ஒரு அரசு பண்ணைங்களா? அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பண்ணை, ஒரு இயற்கை விவசாய தொழில் பண்ணை. ஆமா, வெரி குட் சார். இப்ப எத்தனை இது இப்ப ஒரு ஏக்கருக்கு 16ல இருந்து 17 மூட்டை 20 மூட்டைன்னு சொல்லிருக்கீங்க. உரம் மேலாண்மை எல்லாம் எப்படி சார் பண்ணுங்க? என்னோட வயல்ல வந்து உரம் மேலாண்மை கிடையாது. எந்த இதுவுமே நான் கொடுக்க மாட்டேன். இப்போ நாங்க வந்து இப்ப ஆரம்பிச்ச முதல்ல ஒரு 4-5 வருஷம் பாத்தீங்கன்னா பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், மீனமிலம் இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம எதுவுமே வயல்ல கொடுக்கறது இல்லை. நம்மளோட வேலை என்னன்னா உழுவோம், மிஷின் வச்சு நட்டுருவோம், இயந்திரம் வச்சு நடவு செஞ்சுட்டு அதோட விட்டுருவோம். முடிந்தா ஒரு தடவை களை எடுப்போம். கருப்பு கவுனி, நம்ம மாப்பிளை சம்பா, கருங்குருவை இதுக்கெல்லாம் களை எடுக்கிறதே கிடையாது. அதெல்லாம் அப்படியே விட்டுருவோம். மற்ற இந்த வெள்ளை ரகத்துக்கெல்லாம் களை எடுப்போம். ஏன்னா வெள்ளை ரகம் கொஞ்சம் களை எடுத்த பிறகுதான் வளர்ந்து வரும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீரா தான் இருக்கும். ஆனா மழை பெஞ்சுன்னா டக்குன்னு களையை மீச்சிட்டு இது மேல இருந்துரும். அதனால வயல்ல வந்து நாங்க வந்து இறங்குற வேலையே கிடையாது. இப்ப 11ஆவது வருஷம் முடிய போகுது. இந்த இப்ப அறுவடை பண்ணிட்டோம்னா 11 வருஷம் முடிஞ்சு. இந்த ஒரு 4-5 வருஷம் தான் அந்த இடுபொருள் எல்லாம் கொடுப்போம். இப்ப எதுவுமே நம்ம வயல்ல கொடுக்கறது இல்லை. ஏன்னா வயலை வந்து அந்த அளவுக்கு நம்ம மாத்திட்டீங்க. ஆமா, ஓகே. அதனால எந்த பஞ்சகாவிய ஜீவாமிர்தம் எதுவுமே நம்ம கொடுக்கறது இல்லை. புரியுது. எல்லாமே வந்து இயற்கையா நம்ம அப்படியே இயற்கையா பண்ணிட்டு களைச்சு கூட நாங்க நடமாட்டோம். களைச்சு விடுவோம். அப்படியே திட்டு விழுந்துன்னா திட்டுறா. நீங்க வயல்ல வந்து நீங்க இப்போ கூட வயல்ல இருக்கு, நீங்க வந்து வேணா நேரடியா பார்க்கலாம். அது போல கரும்பும் அப்படிதான். கரும்பு என்ன பண்ணுவோம்னா கரும்புக்கு வந்து மீனமிலம் கொடுப்போம், ஜீவாமிர்தம் கொடுப்போம், பஞ்சகாவியா கொடுப்போம், தரை வழியாவும் தண்ணி வழியா நீர் வழியா கொடுப்போம், கைத்தெளிப்பன் மூலமா கொடுப்போம். அப்புறம் கொஞ்சம் புண்ணாக்கு போட்டு மண்ணடிச்சு ஜனங்களை வச்சுதான் களை எடுப்போம். இதை வச்சு கரும்பு வந்து நாங்களே வந்து ஆளை வச்சு நாங்களே நாட்டு சர்க்கரையும் தயார் பண்றோம். நாட்டு சர்க்கரையில கூட எந்த கலப்படமும் பண்ண மாட்டீங்க. ஓகே, அவ்வளவுதான் நம்ம. இப்ப சார், இப்ப இந்த உரம் சொன்னீங்களா, பஞ்சகாவியா, மீனமிலம், ஜீவாமிர்தம், பஞ்சகாவியானுடைய செயல்பாடுகள் என்ன சார்? பஞ்சகாவியில வந்து தழைச்சத்து வந்து 70% தழைச்சத்து, 30% வந்து பூச்சி விரட்டி அது பயன்படும். ஆமா, அதனால அதுல வந்து தழைச்சத்து உங்களுக்கு கிடைக்கும். மத்த சத்து இருக்கு, மணிச்சத்து இருக்கு, சாம்பல் சத்து இருக்கு. ஆனா நம்ம நெல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா தழைச்சத்து தான் ரொம்ப முக்கியமானது. அதுல உள்ள சத்து வந்து அதிகம்தான். அதை நீங்க வைக்கும் போது பஞ்சகாயோட இழுப்பு நீங்க ஒரு முறை நீங்க அடிச்சீங்கன்னாவே உங்களுடைய மணி வந்து நல்லா பெருசா இருக்கும், திரட்டியா இருக்கும், நல்ல இடம் வரும். இப்போ ஒரு கோணி பையில நீங்க வந்து நல்ல ரசாயன உரத்தை போட்ட ஒரு நெல்லை தூக்கி போட்டீங்கன்னா கோணி பை முழுசா வந்ததுன்னா இது முக்காதான் வரும். அந்த அளவுக்கு இடம் வரும். இந்த மீனமிலத்துல பாத்தீங்கன்னா நிறைய தழைச்சத்து வரும். அதோட எல்லாம் மீனமிலத்துல முக்கியம், மீனமிச்சீங்கன்னா 10 நாள் எலி வராது வயல்ல. மீன் அமிலம் அடிச்சா? ஆமா, வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும். எப்படி சார் இந்த பஞ்சகாவியை வந்து நீர் வழியா குடிப்பீங்களா, இலை வழியா குடிப்பீங்களா? ரெண்டுத்துலயும் கொடுப்பீங்க. எந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரிதான். சூழ்நிலை நீர் வழியில கொடுக்க மாதிரி அந்த சூழல் இருந்ததுன்னா கொடுப்போம், இல்லைன்னா கை தெளிப்பான வச்சு தெளிச்சுவோம். பெரும்பாலும் இப்பெல்லாம் தெளிக்கிறதோட, ஏன்னா இப்ப அதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுத்துருந்தோம். ஆனா அந்த 4-5 வருஷம் நம்ம சொன்னோம்ல, அப்பெல்லாம் கொடுத்தோம். இப்பெல்லாம் வந்து நீர் வழியில கொடுக்கறதே வந்து நம்ம இது பண்றது இல்ல. எல்லாமே கை தெளிப்பாங்களை வச்சு மேல சோலையில படுறதுதான். ஏன்னா அந்த சோலையில படும்போது பாத்தீங்கன்னா உடனே அது ஊக்கியா அது பயன்படும். ஒரு 24 மணி நேரத்துல அதனுடைய வேலையை வச்சுங்க. நீங்க வேற வந்து ரசாயனம் நீங்க பயன்படுத்தினா கூட 24 மணி நேரத்துல எந்த இதுவும் உங்களுக்கு மாற்றம் தெரியாது. புரியுது. 7 நாள் கழிச்சு தான் நீங்க ஒரு யூரியா போட்டீங்கன்னா 7 நாள் கழிச்சு தான் பயிர் வந்து மாற்றம் தெரியும். ஆனா நீங்க இன்னைக்கு போட்டீங்கன்னா காலையில நீங்க போட்டு நாளைக்கு சாயங்காலம் போய் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பயிர்ல வித்தியாசம் தெரியும். ஆமா, மீனமிலம் சார் ரெண்டுத்துலயும். மீனமிலம் இன்னும் வேகமா இருக்கும், காலையிலேயே வரும். அந்த மீனமிலத்தை விட அந்த கோமியத்தை சேர்த்து கொஞ்சம் அடிச்சீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 3 சென்டிமீட்டர் வந்து 3 நாள்ல வளர்ந்துடும் செடிலாம். ஜீவாமிர்தம் வந்து பெரும்பாலும் வந்து தரையில கலந்து விடுறதுதான். அது ஜீவாமிர்தோட நோக்கம் என்னன்னா
தரையில இருக்கிற நுண்ணுயிர்களுக்காக ஒரு தீவனமா தான் அதை பயன்படுத்துறோம். அது இது பண்ணி அதோட எச்சத்துல நம்மளுடைய வேர் வளர்ச்சி வந்து அதிகமாகும். அதுதான் ஜீவாமிர்தத்தோட இது. அந்த இதுலதான் நம்ம ஜீவாமிர்தம் நம்ம வந்து பண்றோம். ஓகே சார். இந்த ஜீவாமிர்தனுடைய மூலிகை பொருள் என்ன, பஞ்சகாவியனுடைய மூலிகை பொருள் என்ன, மீன் அமிலம் மூலிகை பொருள் என்னன்னு சொன்னீங்கன்னா மீன் அமிலத்துல ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணு மீன் நாட்டு சக்கரை, இல்ல மீன் கழிவு நாட்டு சக்கரை, எடைக்கு எடை எதுவா இருந்தாலும். இதுதான் மீன் அமிலத்தை. ரெண்டுத்தையும் 5 கிலோ மீன் கழிவுனா 5 கிலோ நாட்டு சக்கரை, அவ்வளவுதான். அதுல தண்ணியோ எதுவும் ஊத்த விட, அப்படியே போட்டு நல்லா கலக்கி நல்லா இருக்க மூடிணும். அதுல இருந்து காத்து வெளில போகக்கூடாது. ஏன்னா காத்து உள்ள வெளில போயிட்டு இருந்தோம்னா வண்டு சீக்கிரம் புழு வரக்கூடாது. அதனால ஃபுல்லா வந்து அந்த ஏர் டைட்மாங்க, அந்த ஏர் டைட்டை வந்து போட்டு கரெக்ட் பண்ணணும். முடிஞ்சதுன்னா செலபன் டேப் போட்டு ஒட்டிடணும். ஒட்டிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 25 நாள், அதிகபட்சம் எவ்வளவு நாள் வேணாலும் வச்சுக்கலாம். எவ்வளவு நாள் நீங்க வச்சிருக்கீங்களோ அவ்வளவு நாள் அதோட வீரியம் அதிகம். மீன் அமிலம். அதே போல பஞ்சகாவியா. பஞ்சகாவியால வந்து முக்கியமான பொருள் வந்து மாடுதான். மாட்டு சாணம், கோமியம், பால், தயிர், மோர், இந்த 5 தான் வந்து பஞ்சகாவியா. ஆனா இதுல என்ன பண்ணுவோம்னா நம்ம கொஞ்சம் நொதித்தல் அதிகமா இருக்கணுங்கிறத சில பொருள் எல்லாம் இன்னும் சேர்க்கிறோம். அதாவது வாழைப்பழம். வாழைப்பழத்துல வந்து பொட்டாசியம் அதிகமா இருக்கு. நம்ம வயலுக்கு வந்து பொட்டாசியம் தேவைப்படுது, அதனால வாழைப்பழம். அப்புறம் இனிப்பு வந்து வேணுங்கிறத கரும்பு ஜூஸ், இல்லைன்னா நாட்டு சக்கரை. அப்புறம் வந்து கொஞ்சம் நீராற தண்ணி, அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இளநீ தண்ணியில வந்து சல்பர் அதிகமா இருக்கு, அது நெல்லுக்கு தேவை. இந்த 4ஐயும் அதுல சேர்க்கும் போது இது பஞ்சகாவியம் வந்து நவகாயம் ஆயிடும், இல்லைன்னா மேம்படுத்தப்பட்ட பஞ்சகாவியா இப்படி கூட வச்சுக்கலாம். இதை நீங்க வந்து பெரும்பாலும் கைத்தறிப்பான். உங்களுக்கு பயிர் வந்து இப்ப ரொம்ப நட்ட உடனே மழை பெஞ்சிரும், அப்படியே பயிர் எல்லாம் படிஞ்சு போய் நிற்கும். அந்த நேரத்துல நீங்க வந்து தரை வீடா ஊட்டிங்கன்னா தூக்காது. உடனே நீங்க கைத்தறிப்பான்ல அடிங்க, 2 நாள்ல பயிர் தூக்கி எழுந்திரும். அதான் அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம முடிவு பண்ணும். ஓகே சார். அப்ப நீங்க வந்து இப்ப நான்லாம் வந்து ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு 400 ml தான் அடிச்சு, ஒரு 16 லிட்டர் ஸ்ப்ரேயர் அப்படின்னா அதுக்கு 400 ml தான் போட்டேன். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா என்னோட இதை வந்து நான் அதிகரிச்சு பார்ப்போமே அப்படின்னா 1 லிட்டர் அடிச்சா நல்லா திருப்தியா இருக்கு. ஆனா நம்ம மக்கள்லாம் 400 300 இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் 1 லிட்டர் அடிச்சு பார்த்துட்டேன். 1 லிட்டர் அடிச்சு திருப்தியா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு ஏக்கருக்கு 1 லிட்டர், ஒரு ஸ்ப்ரேயருக்கு 1 லிட்டர். அப்பனா 7 எனக்கு மேக்ஸிமம் 6 ஸ்ப்ரேயர் 7 ஸ்ப்ரேயர் போகும். 16 லிட்டர் டேங்க். ஓகே. அதுல வந்து 7 லிட்டர். அதே போல மீன் அமிலமும் அப்படிதான் 300 400 இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு பாத்துருக்கீங்க எல்லா இதுவும். நீங்க வந்து ஒரு லிட்டர்ல நான் நிக்கிறேன். இயற்கை விவசாயம் அங்கீகரிக்க பண்ணைங்கிற அடிப்படையில எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பாத்துட்டு நம்ம நிக்கிறோம். கண்டிப்பா 1 லிட்டர்ல அதுல வந்து நம்ம என்ன பண்றோம்னா இன்னும் கோமியம் வந்து அதுல கலக்குறோம். அதாவது கோமியம் இப்ப பஞ்சகாவியால கோமியம் கலந்துருக்கிறோம். ஆனா தனியா 1 லிட்டர் கோமியத்தை ஊத்துறோம். ஜீவாமிர்தம் சார்? ஜீவாமிர்தம் ஒண்ணும் கிடையாதுங்க. மாட்டு சாணம், மாட்டு கோமியம் ரெண்டையும் கலந்து வச்சுக்கணும். அதுல நம்ம மண் இருக்குல்ல, நிலத்து மண்ணு, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்து போடுறோம். ஏன் அதை எடுத்து போடணும்? அதுல நுண்ணுயிர்கள் நிறைய இருக்கும். அப்ப இதுல போடும் போது அந்த 7 நாள் நம்ம வச்சிருக்கும் போது நுண்ணுயிர் பல மடங்கு தெரியும். அதுல போட்டு அப்படியே கலக்கி ஒரு 7 நாள் வச்சு நம்ம தரை வழியில விட்டோம்னா தான் அது நல்லது. அதாவது ஒரு ஏக்கருக்கு ஒரு 40 லிட்டர் 50 லிட்டர் 100 லிட்டர் விட்டாலும் ஒன்றும் ஆகாது. நம்மளுடைய செய்யும் திறன் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஜீவாமிர்தம் விட்டுட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த ஜீவாமிர்தம் விடுறது முக்கியம் வந்து மண்புழு வளர்க்கறதோட அது வளர்ந்து அது வழியா வந்து அதனோட எச்சம் தான் வேறு வளர்ச்சி வந்து தூண்டி மண்ணை வந்து வளப்படுத்துறது. அது மண்புழு நீங்க வயல்ல போய் பாத்துருக்கீங்களா சார்? என்னோட இதெல்லாம் நோண்டினா மண் வந்துடும். அப்படியா? ஆமா. மண்புழு வந்து எட்டு தப்பா இருக்கும் நம்ம இதுல. ஏன்னா நமக்கு 10 வருஷம் 11 வருஷம் போய் மண்ணை மாத்திட்டீங்க, இயற்கை விவசாயத்தை மாத்திட்டீங்க. நம்ம இதெல்லாம் வந்து மண்புழு அவ்வளவு இருக்கும், நட்டை இருக்கும், அதெல்லாம் இருக்கும். நம்ம இதெல்லாம் நிறைய இருக்கும். ஓகே சார். இப்ப 10 ஆண்டு காலத்துல இயற்கை விவசாயத்தை சிறப்பா பண்ணிருக்கீங்க. ஆனா ஒரு ஏக்கருக்கு வந்து 17ல இருந்து 20 மூட்டை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது எந்த அளவு சார் உங்களுக்கு லாபத்தை கொடுக்குது? இல்ல அது எப்படி விற்பனை உங்களுக்கு போதுமானதா இருக்கிறதா, இல்ல வேற என்ன வழியில அதை வந்து வருமானத்தை அதிகரிக்கிறீங்க? உழுதவன் கணக்கு பார்த்தா எதுவும் இருக்காது. அப்படிதான் அதுவும். இப்ப நான் ஒரு ஏக்கர்ல இப்ப வந்து கருப்பு கவுனி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், 200 ரூபாய் விற்கிறேன். ஆனா இன்னைக்கு விற்க முடியல. ஆனா அந்த கருப்பு கவுனி தான் என்னோட இயற்கை விவசாயத்தை தாங்கி நிக்குது. 200 ரூபாய்க்கு விற்கிறது தொட்டுதான். நான் வந்து தூய மொழியை 100 ரூபாய்க்கு விற்கிறேன். ஆனா அது என்னோட நட்டம். இதெல்லாம் சரி பண்ணுன்னா எனக்கு கருப்பு கவுனி தான். ஏன்னா அது 200 ரூபாய்க்கு விற்கும் போது இந்த அப்படியே பேலன்ஸ் பண்ணி அங்க போய் அந்த கருப்பு கவுனி 200 ரூபாய்க்கு வித்தேன்னா நான் வந்து இப்ப ரசாயனத்துல அதே நிலத்தை நான் பயிர் வைக்கும் போது எவ்வளவு நெல்லா நான் விற்கிறோம் அந்த அளவுக்கு இது அரிசியாவோ அவ்வளவோ மதிப்பு கூட்டுவீங்க. இப்ப ரசாயனத்துல நான் ஒரு ஏக்கர் போடுறேன்னு வச்சுங்களேன், ஒரு 50,000 ரூபாய்க்கு நெல் போடுறேன்னா இதெல்லாம் வந்து நான் மதிப்பு கூட்டி தான் 50,000 ரூபாய். அது ஒரு அவ்வளவு உழைக்கணும். அதுல அப்ப அவ்வளவு உழைக்கும் போதுதான் அதுல இருந்து நான் ஜெயிச்சோம். அது உழைக்கலன்னா நான் வந்து அதாவது மதிப்பை கூட்டுறதுல உழைக்கணும். ஆமா. அதுக்காக நம்ம வந்து தனியா ஒரு வருமானம் நமக்கு வருதா அப்படின்னா கிடையாது.
கண்டிப்பா சார். ஏன்னா ரசாயன விவசாயோட நம்ம போட்டி போட்டு நம்ம இயற்கை விவசாயம் பண்ணோம்னா இந்த வேலை செஞ்சா மட்டும்தான் அந்த அவங்களுக்கு ஈக்குவலா நம்ம நிக்க முடியும். இல்லைன்னா நம்ம நிக்க முடியாது. ம். இன்னும் கொஞ்சம் நிறைய மதிப்பு கூட்டி இருக்கு, அதுக்குன்னு சில இதெல்லாம் இருக்கு, பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு விவசாயியா இருந்து நம்மளால செய்ய முடியல. ஏன்னா விவசாய வேலைகள் வந்து நிறைய பணி இருக்கு, ஆட்கள் பிரச்சனை, தொழில்நுட்ப பிரச்சனை எல்லாம் இருக்கு, இயற்கை சீற்றம் அதிகமா இருக்கு வர வர. கண்டிப்பா. அதனால இருக்கும்போது நம்மளால வெளியில வந்து வயலை விட்டு வெளியில வர முடியல. அப்படி ஒரு சூழல்ல நம்ம வந்து இன்னைக்கு இங்க ஒரு நாள் நான் இருக்கணும்னா 5 நாள் முன்னாடியே இதை திட்டம் போட்டு நாங்க அங்க வேலை செஞ்சு வச்சுட்டு வரணும். நாளைக்கு போய் திருப்பி இந்த வேலையை நாளைக்கு பார்க்கணும். அப்படிதான் எங்களோட விவசாய தொழில் இன்னைக்கு மாறிடுச்சு. நன்றி சார். நன்றி. நீண்ட நேரம் உங்களுடைய பதில் எங்களுக்கு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டது நன்றி சார். உங்களுக்கு